மாம்ஸ் என் தொண்டர்களுக்கு எப்படி மாம்ஸ் இந்த கல்யாணம் என் வீட்டு கல்யாணம்னு தெரியும்? டேய், உன் பேரை போட்டதே பெரிய விஷயம். இல்ல மொட்டையா போட்டேன் சொட்டையா போட்டேன்னு கேட்டுட்டு இருக்கிற. ஓகே மாம்ஸ், ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் என் பேரை போட்டு போஸ்டர் அடிச்சு என் அருமை மாப்பிளை கட்டகுண்டு கணேசன் அவர்களை வருக வருகன்னு பேனர் வைக்கிற காலம் வரும் மாம்சே. அப்ப நான் பாத்துக்கிறேன். பார்க்கலாம். என்னண்ணே, எதுவும் தப்பா இருக்கா? பத்திரிகையை பார்த்துட்டு இருக்க? சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையடா. பார்க்குறேன், நல்லதான் இருக்குது. பரவாயில்லையே, சண்முக வாத்தியார் அந்த சின்ன பொண்ண தங்கச்சியை ஏத்துக்கிட்டார் போல இருக்கே. பத்திரிகையில பேர் போடுற அளவுக்கு அவ போறவ நெருங்கிட்டா போல. சரியோ தப்போ, என் தங்கச்சி இப்ப உசுரோட இல்ல. அந்த இடத்துல இருக்கிறது இப்ப சின்ன பொண்ணுதான். அதுக்காக அவளை தங்கச்சியை ஏத்துக்க முடியாது. ஆனா கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தாவணும் இல்ல. அது மட்டும் இல்லாம இப்ப அன்னத்தை அவதான் தாய் ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிறான். தாய் ஸ்தானத்துல இருந்து தாரவாத்து கொடுக்க வேண்டியவ அவதான். அதனால பத்திரிகையில பேரை போட்டு மரியாதையை செஞ்சாதான் அவ இதுல கலந்துக்குவா. அதுக்காகத்தான் பேரை போட்டேன். போடுங்க போடுங்க, தாராளமா போட்டுக்கங்க. உங்களை அவமானப்படுத்தினவங்க, அசிங்கப்படுத்துறவங்க, கேவலப்படுத்துறவங்க அவங்கள தானே உங்களுக்கு முக்கியம். நல்லது சொல்ற நாங்க உங்களுக்கு முக்கியமா? குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கணும்னா நல்லது கெட்டதுக்கு ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. வேண்டான்னு ஒதுங்கி போறவனையும் விரும்பி போனோம்னா ஒதுங்கி போனவனும் இறங்கி வருவான். அதை தெரிஞ்சிக்க. என்னப்பா, பத்திரிகை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. பத்திரிகையில ஏதாவது குறை இருக்கா? இல்ல டிசைன் பிடிக்கலையா? ஏதாவது சொல்லணும்ல. அப்படிலாம் இல்லைங்க, நல்லா இருக்கு. ஏதாவது குறை இருந்தா சொல்லிருப்பா. எல்லா பத்திரிகையும் தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷா கூட பத்திரிகை அடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த விஷயத்துல யாருக்கும் மனசுல எந்த குறையும் இருக்கக்கூடாது. அதுக்காக சொல்றேன். குறை 400 கண்டுபிடிக்கலாம், எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்க முடியாது. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். இவ்வாறுப்பா, பத்திரிகை இப்போதைக்கு இவ்வளவுதான் அடிச்சிருக்கு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னால் நீங்க ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்க. சுடரே, நீயும் ஃப்ரெண்ட்ஸுங்க, உனக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாரையுமே ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி வச்சிரு. சரிப்பா. கார்த்திக், உங்க கூட வேலை பார்க்கறவங்க, உனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் லிஸ்ட் போடு. சரிப்பா. ஏன்னா நமக்கு டைம் இல்ல, தாமதிக்கவும் கூடாது. முதல் பத்திரிகை கொண்டு போய் நம்ம குலதெய்வம் காலடியில வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். நாளைக்கே ஒரு நல்ல நேரம் பார்த்து நம்ம குடும்பத்தோட போயிடுவோம். காலையில எல்லாம் ரெடியா இருக்கு. சரியா? சரிப்பா. மாம்ஸ், ஒரு நிமிஷம் பேசணும். எல்லார்கிட்டயும் லிஸ்ட் எடுக்க சொன்னீங்க. நான் லிஸ்ட் இல்ல, ஒரு நோட்டே வச்சிருக்கிறேன். எனக்கு கண்டிப்பா ஒரு 2000 நோட்டீஸ் தேவைப்படுது. பல பேரை அழைக்க வேண்டி இருக்குது மாம்ஸ். இந்த கல்யாணத்துல பல பேரை, என் கட்சியோட பல தலைகளை எல்லாம் ஒண்ணு கூட்டி கட்சி மாநாடு மாதிரி நடத்த முடிவு பண்ணிருக்கிறேன் மாம்ஸ். இந்த கல்யாணம் என்னுடைய அரசியல் பயணத்துக்கு ஒரு புள்ளியார் சொல்லி போட்ட மாதிரி இருக்க போகுது மாம்ஸ். 2000 பத்திரிகை? நீ பேசின பேச்சுக்கு 2 பத்திரிகை கூட தர மாட்டேன். ஒரே ஒரு பத்திரிகை தான், அதுவும் என் பொண்ணை கட்டிக்கிட்ட புண்ணியத்துக்கு. பாரு, அங்க இந்த போஸ்டர் பேனர் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏதாவது கட் அவுட் கிட்ட அவுட் கண்ணில் பட்டுச்சு, அந்த கட் அவுட்டும் இருக்காது, இந்த கட்டை கொண்டும் இருக்க மாட்டான். எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? யாரு வேணும் உங்களுக்கு? இங்க அன்னலட்சுமிங்கிறது என் அக்கா தான். நான் மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் பிரைடல் மேக்கப் எல்லாம் பண்ணுவேன். அன்னலட்சுமிங்கிறவங்களுக்கு மேரேஜ்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அதான் ஆர்டர் எடுக்கலான்னு வந்தேன். ஓ அப்படிங்களா? சரி வாங்க, உள்ள வாங்க. அக்கா வாங்க. அக்கா, அக்கா வரேன்டி. வாங்க. என்ன அக்கா? வாக்கா வாங்க. யாரு இவங்க?
அக்கா இவங்க பிரைடல் மேக்கப் பண்றவங்க. ஹாய். உன் கல்யாணத்துக்கு பண்ணணும்னு ஆர்டர் கேட்டு வந்திருக்காங்க. ஓ அப்படியா? எனக்கு கல்யாணம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க மண்டபம், பிரிண்டிங் பிரஸ் அங்கெல்லாம் போய் அடுத்தடுத்த மேரேஜ் டேட்ஸ்ல யாரெல்லாம் இன்விடேஷன் அடிச்சிருக்காங்க, மண்டபம் புக் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்க கிட்ட அட்ரஸ் வாங்கி காண்டாக்ட் பண்ணுவோம். அப்படிதான் நாங்க உங்க அட்ரஸ பிரஸ்ல வாங்கினோம். ம் சரி சரி. நான் சென்னையில மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தப்போ நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு மேக்கப் பண்ணிருக்கேன். என்னோட சொந்த ஊர் இங்க ஈரோடு தான். அதனால என்னோட வீட்ல இருந்தே ஆர்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சரி வாங்க. ம், வாங்க ம். உள்ள வாங்க. வாங்க. வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க. ம். ஆ, இதெல்லாம் நான் செஞ்ச ஒர்க் தான். இத பாருங்க. ஆ இதெல்லாம் எனக்கு நல்லா இருக்குமா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? உங்க முகத்துக்கு எந்த மேக்கப் போட்டாலும் ரொம்ப அழகா இருக்கும். அதை விட நீங்க மேக்கப் போடலனா கூட ரொம்ப அழகா தான் இருப்பீங்க. உங்க கண்ணு, நீல மூக்கு, ரவுண்ட் ஃபேஸ் இதெல்லாம் யாருக்குமே அமையாதுங்க. உங்க சிரிப்பு பேரழகுங்க. அப்புறம் இந்த சாமுத்திரிகா லட்சணம் சொல்லுவாங்கல்ல, அது உங்களுக்கு அப்படியே இருக்கு. ஷோ ஏங்க இதுல இருக்கிற எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமா? ச்சே, மத்த இடத்துல விசாரிங்க. அவங்க எவ்வளவு கேக்குறாங்களோ அதை விட 5000 ரூபாய் கம்மியா பண்ணி தரேன்.